கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொறுத்தோம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாங்க. எல்லாம் நிறைய பலகாரத்தை வச்சுட்டு சாப்பிடாம பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்க கதை. சரி, அட்லீஸ்ட் எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாருன்னாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காவது நீ பர்மிஷன் கொடுக்கலாமல்லன்னு கேட்குறாங்க அப்பா. அவர் தான் சொல்லியிருக்காரு, நம்ம லவ் மேட்டரை யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க மீட் பண்ணீங்கன்னா சும்மாவா இருப்பீங்க? ஏதாவது கேட்குற கேள்வியில அவரும் கோவப்பட்டாருன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுப்பா. அவர் கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்க விரும்பலப்பாங்கிறாங்க. அடே அப்பா, என்னமா என் பொண்ணு வெக்கப்படுறா அப்படின்னு பெருமைப்படுறாங்க. இப்படியெல்லாம் என் பொண்ணு வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அப்பா, இவ்வளவு நாளா இந்த வெக்கமெல்லாம் எங்கம்மா போச்சு? ஆஹா, ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆசையே போய் கேட்குறாங்க. அடி தீபா, என் பொண்ணு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவ நீ வந்த நேரம் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க விஸ்வநாதன். தீபா, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். அம்மா கல்யாணத்துக்கு நீ கூடவே இருந்து எல்லாமே நீ தான் பார்த்துக்கணுங்கிறாங்க. அப்பா, நான் இல்லாமையா அம்மா கல்யாணம் நடக்கும்? கண்டிப்பா எல்லா விசேஷத்துலையும் நானும் கூடவே இருப்பேன்ப்பாங்கிறாங்க தீபா. நீங்க நிம்மதியா இருங்கப்பா. சரி, நான் போயிட்டு வராமோ அப்பா போயிட்டு வரேன்ட்டு போறாங்க தீபா. கார்த்தி வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி வந்ததும் எங்க வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. கார்த்தி, எங்க என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால, இப்போ அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, உங்களால தான் சக்ஸஸ் ஆயிருக்குங்கிறாங்க. எது என்ன இல்லையாங்கிறாங்க. ஆமாங்க, நீங்க கொடுத்த லெட்டர் தான் அம்மா கொண்டு கொடுத்துட்டு வந்தா. அதுக்கப்புறம் அவரும் அந்த லெட்டர்ல மயங்கி விழுந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க தீபா. நீங்க எழுதி கொடுத்த லெட்டர்ல கிடைச்ச வெற்றி தானுங்கிறாங்க. எங்க ஏதோ விளையாட்டு கேட்குறீங்கன்னு நினச்சி எழுதி கொடுத்தா அதையுமா கொண்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி விடுங்க, அதில் எப்படியோ நல்லது நடந்திருக்குதுங்கிறாங்க தீபா. நீங்கள் எழுதி கொடுத்ததுனால தானே ஒரு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அது மட்டுமா, அம்மாவுக்கு கல்யாணம் நடந்தால் அதுலேயும் நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்பா, அம்மா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபிராமி கார்த்தின்னு வராங்க. கூப்பிட்டுருந்தீங்கன்னா நானே கீழே வந்திருப்பேங்கிறாங்க. கார்த்தி, இல்லப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாண நாள் வருது. கார்த்தி, தீபா உங்க ரெண்டு பேத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. கார்த்தி ஞாபகம் இருக்குதுங்கிறாங்க. அது எப்படியத்தே மறக்க முடியும்? எனக்கு இப்படி ஒரு பொக்கிஷமான கணவர் கிடைச்சனால நான் மறக்க முடியுமாங்கிறாங்க தீபா. இல்ல, கல்யாணத்துல நிறைய கசப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சல, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் தான் என் மனசுல இருக்குன்னு சொல்றாங்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளை நான் எப்படி தூக்கி போட்டேன்னு எனக்கு தெரியல தீபா. நல்ல குணத்துக்கு நீ எப்பவுமே ராணி மாதிரி தான் இருப்ப தீபா. சரி, உங்க கல்யாண நாள் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய போறேங்கிறாங்க. அதே என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க தீபா. ஆமா, நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதா வெளியில எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்னத்தை பண்ண முடியும்னு கேட்குறாங்க தீபா. ஆமா, அது எல்லாமே ஊர் உலகத்துக்கு பொய்ன்னு நான் சொல்ல போறேங்கிறாங்க அபிராமி. உங்க கல்யாண நாள் அதுவுமா சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் வெட்டி நீ தான் என்னோட மருமகன்னு நான் சொல்ல போறேன். அப்பதான் நான் உனக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடின மாதிரி இருக்கும் தீபாங்கிறாங்க. அத்தே, நீங்க எந்த பாவம் செய்யல தீபா. நீ பேசுறதெல்லாம் பெருந்தன்மையை காட்டுது. நானும் என்னோட பெருந்தன்மையை காட்ட வேண்டாமா? அதுக்கு தான் இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன். நான் உன்னைய எல்லார் முன்னாடியும் வாய் வலிக்க வலிக்க உன்னை பெருமையா மருமகன் சொல்ல போறேன். அம்மா, நீங்க ஃபங்க்ஷன் நடத்துறது தப்பில்ல, ஆனா நம்ம வீடு இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவைதானான்னு கார்த்தி கேட்கறாங்க. எப்பா, வீடுன்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான்ப்பா செய்யும். நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யாம இருக்கவா முடியும்? தீபாவுக்காக இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம்னு இருக்கும்பா. இந்த விசேஷத்தை சிறப்பா கொண்டாடினா தான் எனக்கும் நிம்மதியா இருக்கும், தீபாவும் சந்தோஷப்படுவா. உனக்கு ஃபேக்டரிக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, நீ போப்பா அப்படிங்கிறாங்க. ரம்யா வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. வேலைக்காரம்மா கொடுங்க, நான் கொண்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போறாங்க. ரம்யா கையில கொண்டு கொடுக்குறாங்க. ரம்யாவும் அதை ஆசையா வாங்கி பிரிச்சு பாக்குறாங்க. ரம்யா மாணவளுக்கு காதலுடன் கார்த்தின்னு எழுதியிருக்காங்க. அந்த எழுத்து வடிவங்களை பார்த்ததுமே ரம்யா அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ரம்யாக்காவே ஒரு கிஃப்டை தேடி அதுக்கு வசனம் எழுதி அடே அப்பா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆளை தேடி கொரியராக கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆள் வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் மேடம், கொண்டு கொடுத்துட்டேன், அவங்க வாங்கிட்டாங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு லஞ்சத்தை கொடுக்குறாங்க. அடியே ரம்யா, அந்த கிஃப்டை பார்த்ததும் கார்த்தி தான் கொடுத்துருப்பான்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பியே. கார்த்தி மேலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக ஆசையை வளர்க்குறக்கான நான் செஞ்ச ஏற்பாடு. ரம்யாவும் கிஃப்டை பார்த்துட்டு, கார்த்தி நீங்கள் ரொமான்டிக்கான ஆளுன்னு கிஃப்டை பார்க்கும்போதே எனக்கு தெரியுதுங்கிறாங்க. கார்த்தியா ரம்யா முத சந்திக்கும் போது சின்ன சண்டையில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கே வர்றாங்க. கம்பெனிலேருந்து வெளியில் விரட்டணும்னு நினச்ச ரம்யா மறுபடியும் கம்பெனிக்குள்ளே சேர்த்திக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆபத்து வந்தபோது கார்த்தி யோசிக்காமல் ஓடி வந்து காப்பாற்றுனதை நினச்சி பார்க்குறாங்க. டெண்டர் எடுக்கும்போது ரெண்டு பேரும் பைக்கில் ஜாலியாக போயிட்டு இருந்ததை நினச்சி பார்க்குறாங்க ரம்யா. கார்த்தியை நினச்சி பார்த்தா ரம்யாவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குசி தான், ஒரே பாட்டு சத்தம். அங்கே விஸ்வநாதன் அண்ணாந்து பார்க்குறாங்க. ரம்யா ஆடுறதை பார்த்து ரசிக்கிறாங்க. ஆஹா, தன்னோட மகளுக்கு இப்படி கூட ஆட வருமா, இவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா பார்த்ததும் ரம்யாவுக்கு வெக்க வந்து ஓடி வந்துடுறாங்க. அடடா, என் பொண்ணு இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலே அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. எப்படியோ இந்த சந்தோஷமான விஷயத்தை தீபா கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு உடனே ரம்யா தீபாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தீபாவும் ஃபோன் அட்டன் பண்றாங்க. அவரு எனக்கு ஒரு கிஃப்ட் பார்சல் அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரம்யா சொல்லவும், அடடே உங்க காதல் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சாங்கிறாங்க தீபா. ஏய், கிண்டல் பண்ணாதடி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு லொகேஷன் அனுப்புறியா? நாங்க வரேங்கிறாங்க. அனுப்புறேன்னு சொல்றாங்க. தீபா அனுப்புறாங்க. ரம்யா உடனே வரேன்ட்டு போறாங்க. தீபா உடனே காத்திட்டு போய் எங்க வேலைக்கு கிளம்பிட்டீங்களாங்கிறாங்க. ஆமா, ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணினா போக
வேண்டியதாங்கிறாங்க. இல்லைங்க என் ஃப்ரெண்டு அம்மு வரேன்னு சொல்லியிருக்கா. இது வேறையா அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு டைம் ஆகுது, வந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி. எங்க கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணுங்க, அவள் வந்துருவா, பார்த்துட்டு போகலாம். அன்றைக்கே ஃபோனில் பேச சொன்ன போது நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நேரில் வரும்போது எப்படிங்க? எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு தீபா கேட்டுக்கிட்டதுனால சரின்ட்டு வெயிட் பண்ணுறாங்கிறாங்க. தீபா இதை போய் அபிராமிகிட்டையும் சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு அம்மா வீட்டுக்கு வராங்கிறாங்க. யார் அது அப்படின்னு கேட்குறாங்க அபிராமி. அத்தை அன்னைக்கு நம்ம 2 பேரும் மார்க்கெட் போகும்போது உங்கள் சேலையில் கூட சேர் அடிச்சிட்டாலே. ஓ அந்த பொண்ணா, சரி வரட்டும் பார்த்துக்கலாங்கிறாங்க அபிராமி. யாரும் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. உன் கூட படிச்சலான்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க பாட்டி வீட்டுக்கு வருவோம் முடிச்சு அமெரிக்காவுக்கு மேல் படிப்புக்கு போனவ இப்போ தான் திரும்பி வந்திருக்கா. அவங்க அப்பாவோட கம்பெனியை அவள் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நம்ம கம்பெனி மாதிரியே அவள் கம்பெனியும் பெருசு மாமா. தீபா சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் இந்த ரியா கேட்டுக்கிறாங்க. அச்சோ ரம்யா அங்கே வரலா, கார்த்தி வேற இங்கே இருக்கானே. ரம்யா வந்தானா கார்த்தியை பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்த உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆகணும்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரியா ஃபோன் அடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன விஷயம் ரியான்னு கேட்குறாங்க. ரம்யா நம்ம வீட்டுக்கு வர போகிறாளாம், எல்லாம் அந்த தீபா பண்ணுற வேலைங்கிறாங்க. ஐயோ அவ இதுக்கு அங்கே வர்றாங்கிறாங்க. எல்லாம் இந்த தீபாவை பார்க்கறதுக்கு தான். சரி கார்த்தி வீட்டில் இருக்கானா? ஆமாம் வீட்டில் தான் இருக்காரு. ஐயோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா இவ்வளவு நாளாக நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிருமே. நீ தானே அங்கே இருக்கிற, அவங்க 2 பேரும் மீட் பண்ணாமல் நீ பார்த்துக்கோங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் ஐசு. அவள் வீட்டுக்கே வந்துட்டா, சரி நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபோனை கட் பண்ணிக்கிறாங்க. ரம்யா வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. தீபா போய் வீட்டு வாசல்லேருந்து வா அம்மு அப்படின்னு கூட்டிட்டு போகிறாங்க. ரம்யாவுக்கு தீபா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க எங்கள் அத்தைன்னு சொல்கிறத விட அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க என்ன. அவங்க எங்கள் மாமா, அவங்க எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா. தீபா எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. ரியாவை சட்டை பண்ணிக்கவே இல்லை. இந்த பக்கமா அபிராமி அம்மா, இங்கே பாருமா உன்னை பற்றி எல்லாமே தீபா எங்ககிட்ட சொன்னா. நீயும் ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறதா சொன்னா. நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம். உனக்கு பிஸ்னஸ் கைகூடி வந்திருக்குது, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுமான்னு சொல்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட இன்னும் நான் நிறைய பண்ணுவேம்மா அவங்கிறாங்க. சரி உட்காருமான்னு உட்கார வைக்கிறாங்க. அருணாச்சலம் கரெக்டான பாயிண்ட் பிடிக்கிறாங்க. ஏமா உன்னோட கம்பெனி பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ரியா அப்படியே தசை திருப்பற்காக, என்ன தீபா அவங்க வந்திருக்காங்க, நீ எதுவுமே குடிக்கிறதுக்கு கொடுக்காம இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அச்சுச்சோ நான் மறந்துட்டேன். ஆமாம் ரம்யா நீ முத வந்திருக்கேன், என்ன சாப்பிட்றேன்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் வரும்போது காப்பி குடிச்சே வேண்டாங்கிறாங்க. சரி ஜூஸ் எடுத்துகிட்டு வர, ஜூஸ் குடிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் இப்போ தான் சாப்பிட்டேன், மறுபடியும் பார்த்துக்கலாங்க. ரியாவை பார்த்து ரம்யா கேட்குறாங்க, அவங்க யாருன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களா வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுன்னு யோசிச்சு பதில் சொல்கிறாங்க தீபா. என்ன தீபா உன்னோட விஐபி சாரை இன்னும் நீ அறிமுகப்படுத்தவே இல்லையேங்கிறாங்க. யாரை சொல்கிற? என்னோட ஹஸ்பண்ட் தானே சொல்கிற. உன் கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் உனக்கு அங்கீகாரம் கொடுத்து உனக்கு பாடுற திறமை இருக்குன்னு தெரிஞ்சு பெரிய பாடையாக்கணும்னு நினைக்கிற அவரு உனக்கு விஐபி தானே, அவரை தான் நான் பார்க்கணும்னு சொன்னேங்கிறாங்க ரம்யா. மேலே தான் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, இரு நான் போய் கூட்டிட்டு வரேங்கிறாங்க. இல்லை முக்கியமான ஹாலாக இருக்க போதா, அவரே வரட்டும் பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க ரம்யா. வர ஞாயிற்றுக்கிழமை தீபாவோட கல்யாண நாள் வருது, அந்த அன்னைக்கு ரொம்ப கிராண்டாக நாங்கள் கொண்டாடலான்னு இருக்கிறோம். அந்த வெட்டிங் டேவுக்கு நீயும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறாங்க அபிராமி. கண்டிப்பாக வந்துடுவேன் ஆண்டி, நான் இல்லாமல் தீபாவோட வெட்டிங் டேவா? நேரமே ஆச்சரியம் பாருங்க. அம்மா வரேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு சாக் போக்கு சொல்லக்கூடாது. கண்டிப்பா வந்துருவேன் தீபான்னு சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா. ரியா ஆனந்த் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ கார்த்தி வேற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துருவான் போல இருக்குது. இந்த ரம்யா வேற பார்த்துருவா போல இருக்கு. இந்த ஐஸ்வர்யா இன்னும் எதுவும் பண்ணாம இருக்காளே, என்னதான் பண்றாலோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு புது நம்பர்ல இருந்து கால் வருது. என்னது புது நம்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றாங்க. கார்த்தி ஃபேக்டரிக்கு போறதுக்காக யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ரெடியா கீழே இறங்கி வராங்க. அப்போங்க அம்மாவுக்கு ஃபோன் வந்துருச்சு. ஐஸ்வர்யா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்க அப்பாவுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களாங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க என்எஸ்எஸ்ங்கிறாங்க. அப்படியா இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. என்னமோ ஏன் பதட்டமா இருக்கிறேன்னு தீபா கேட்குறாங்க. அப்பாவுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. அங்கே இருந்து எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, அங்கிருந்து தான் ஃபோன் வந்துச்சுன்னு ரம்யா சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, பெருசா எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. தீபா போய் பார்த்தா தான் தெரியுங்கிறாங்க ரம்யா. ரம்யா நான் வேணா துணைக்கு வரட்டுமாங்கிறாங்க. இல்லை நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா அவசரமா போறாங்க. ரம்யா அவசரமா கிளம்பி போகவும் கார்த்தி மாடியிலேருந்து கீழே வரவும் கரெக்டாக இருக்கு. எங்கங்க உங்க ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, அவள் அவசரமா கிளம்பி போயிட்டாளுங்கன்னு சொல்றாங்க. தீபா ஐயோ எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதாங்க தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும், போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கிறாங்க. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போறாங்க. ரம்யா அவசரமா ஹாஸ்பிட்டலில் போய் விஸ்வநாதங்கிறவங்க ஒருத்தர் இங்கே அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்குறாங்க. வேற செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி யாரும் இல்லையே மேடம்னு சொன்னதுமே ரம்யாவுக்கு ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு. இப்படி ஒரு தகவலை கொடுத்துருப்பா அப்படின்னு கோவம் வருது. என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.